ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் கத்துக்க போறோம். அதாவது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் தான். ஸோ, இது மூலியமா நம்ம பேசிக்லேருந்து ஃபுல் ஸ்டாக் வரை கத்துக்க போறோம். ஸோ, இது கத்துக்க டெய்லியும் வீடியோ பாருங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். அதாவது பைத்தான் தெரியாதவங்க கூட கத்துக்கிற அளவுக்கு நான் பேசிக்லேருந்து தான் போடுறேன். ஸோ, இந்த வீடியோ ஃபுல்லா இந்த வீடியோன்னு இல்ல, இனி வர வீடியோக்கள் எல்லாமே நீங்க ரெகுலரா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பைத்தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, ஃபர்ஸ்ட் பைத்தான்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓடுறதுக்கு முன்னாடி. பைத்தான் வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு லாங்குவேஜ். அதாவது ஜாவா, சி பிளஸ் பிளஸ், அ எம்எஸ்கியூஎல், டபிள்யூ நெக்ஸ்ட் வேற என்ன? சி பிளஸ் பிளஸ் அதெல்லாம் விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பைத்தான் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி. இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. ஒரு ஹலோ வேர்ல்டு குடுத்து பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, அது பிரிண்ட் ஆயிரும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஈசியஸ்ட் லாங்குவேஜ் அப்டின்னே சொல்லலாம். ஸோ இது மாரி ஈஸியான லாங்குவேஜ் வேற எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆ ஸோ பைத்தான் வந்து கஷ்டம் அப்டின்னுலாம் நெனைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸியாவே பார்க்கலாம். ஓகே. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்லி தர முடியுமோ, அந்த அளவுக்கு நான் பண்றேன். ஸோ ஓகே. ரெகுலரா வீடியோஸ் பாருங்க. இப்ப நான் வந்துட்டு ஒரு ப்ரோகிராம் போட போறேன். ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. நம்ம ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள். அதாவது ஏங்கிறது இங்க வேரியபிள். ஓகே. இத அசைன் பண்ணிக்கிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதுக்கு நான் ஏ வந்து அசைன் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு புரியுதா? இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டூ ஹலோ வேர்ல்ட். அதாவது ஏங்கிற வேரியபிள்ல நான் ஹலோ வேர்ல்ட இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இது பைத்தான்ல எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல கொட்டேஷன். ஓகே. இப்பதான் கரெக்டான ப்ரொசீஜர். இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பிராக்கெட் போட்டு ஏ. இப்ப இது குடுத்து பாருங்க. ஸோ அவுட்புட்ல வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற கோட் வந்து இங்க கோட் எக்ஸிகியூஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ நம்மளோட ப்ரோகிராம் கரெக்ட். இப்ப இது புரியாம யாருக்காச்சும் இருக்கா? இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஏவ நான் பிரிண்ட் பண்ணனா, ஏல இருக்கக்கூடிய ஹலோ வேர்ல்டும் பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். வேற எதுவும் பெருசா கிடையாது. ஓகே. இப்ப இத நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா, ஹலோ வேர்ல்ட். இல்ல ஹலோ வேர்ல்ட் வேண்டாம். ஹலோ வேர்ல்ட் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா? அப்படின்லாம் கிடையாது. இப்ப என் பேரு பிரதீப் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப பாருங்க. இப்ப நான் ரன் குடுத்தேன்னா, எனக்கு பிரதீப் அப்படிங்கிற நேம் வந்து கிடைக்கணும். ஸோ, இப்ப நான் ரன் குடுத்தேன்னா, கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இதுவே இது நீங்க எது மாரி லெட்டர்ஸ் யூஸ் பண்றீங்களோ, அது மாரி தான் கிடைக்கும். இப்ப நான் பி வந்து இங்க கேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டா? அப்ப எனக்கு ரன்லயும் கேப்ஸ் தான் கிடைக்கும். பாருங்க, அந்த பி மட்டும் கேப்ஸ்ல இருக்கு. இதே இது இதே பிரதீப் அப்படிங்கிற நேம போல்ட் லெட்டர்ஸ்ல குடுத்தேன்னா, எனக்கும் அதே போல்டு லெட்டர்ஸ் தான் கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ நான் எப்படி குடுக்குறேனோ, அதே தான் எனக்கு கிடைக்கும். ஓகே. இப்ப இது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பேசிக்கா இப்ப எப்படி ஒண்ணு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷன், சப்ட்ராக்ஷன் அது போலாம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அது எல்லாம் அரித்மெட்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இன்புட் வந்து நம்ம குடுக்கணும். ஓகே. நம்ம வந்து இப்ப நானே வந்து ஃபைல் அசைன் பண்ணி அத ஆட் பண்ற மாரி இல்லன்னா யூசர் கிட்ட கெட் பண்ற மாரி இருக்கும். இப்ப நான் அத 2 விதமாவும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். பாருங்க. இப்ப ஏங்கிற வேரியபிள்ல நான் அப்படிங்கிறது அப்படிங்கிற வேரியபிள்ல நான் அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பி அப்படிங்கிற வேரியபிள்ல 10 அப்படிங்கிறது குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்ப பாருங்க. சி அப்படிங்கிறதுல என்ன தரணும்? ஏ பிளஸ் பி. இப்ப நான் எத பிரிண்ட் பண்ணணும்னா, சிய பிரிண்ட் பண்ணணும்.
ஓகே. இப்ப எனக்கு என்ன வந்திருக்கும்னா 15 அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்ப உங்களுக்கு புரியுதா? ஏங்கிறதுல நான் 5 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிங்கிறதுல 10 பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சி அப்படிங்கிற வேரியபிள்ல நான் ஏ பிளஸ் பி அப்படிங்கிற அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கிறதுலயே ஏவோடது 5 பிளஸ் பியோடது 10 அதுலயே 15 ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்ப சியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு 15 தான் கிடைக்கும். கிடைச்சிருக்கா? ஸோ இது மாதிரி தான் பண்ணேன். இதுவே இப்ப இந்த சி போட எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்க. நம்ம சியை கட் பண்ணிட்டு பிரிண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுத்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் அது பிரிண்ட் ஆயிரும். ரைட்டா? இப்ப புரியுதா? ஆனா இது நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டிருக்கேன். இப்ப சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு போட்டனா நீங்க சியை பிரிண்ட் பண்ணுவீங்கன்னா இப்ப இது மட்டும் கொஞ்சம் ஈஸியா பிரிண்ட் ஆயிடும். ஆனா இது வந்து உங்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்ப இதுவே இது நான் மைனஸ் கொடுத்து பாக்குறேன். -5 கிடைச்சிருக்கா? ஸோ எல்லாமே வந்து கரெக்டாவா கிடைக்கும். இது நான் மல்டிப்ளை கொடுத்து பார்க்குறேன். 50 கிடைச்சிருக்கா? 5 into 10 என்ன கிடைக்கணும்? 50 கிடைக்கணும். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நான் இதுவே வந்து டிவைட் கொடுத்து பார்க்குறேன். 0.5 கிடைச்சிருக்கா? நெக்ஸ்ட் இது நான் பெர்சன்டேஜ் கொடுத்து பார்க்குறேன். கண்டிப்பா கிடைச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒண்ணுமே கிடையாது. கரெக்டா? இப்ப அவ்வளவுதான். இப்ப வந்து இதுல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏங்கிறது 5 அசைன் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும். இது இப்ப நான் யூசர் கிட்ட கெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, ஏங்கிற வேரியபிள்ல நம்ம வந்து கொடுக்காம ஏ ஈக்குவல் டு இன்ட் கொடுக்கணும். ஏன்னா இன்டீஜர் வந்து நீங்க போடும்போது கண்டிப்பா கொடுக்கணும். இன்ட் போட்டுட்டு ஒரு பிராக்கெட் போடணும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலாஸ் மாதிரி. ஓகே, இன்ட் இன்புட். இன்ட்டுங்கிறது இன்டீஜர், அதாவது நம்ம நம்பர் தானே என்டர் பண்ண போறோம். ஸோ அதனால இன்ட்டு இன்புட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு என்டர் அ நம்பர். சரி வேண்டாம், என்டர் ஏ. ஓகே, இப்போ நான் இந்த கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கறது நான் எப்படி கொடுக்குறேனோ எனக்கு அப்படியே தான் பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி நான் பிக்கும் கொடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்டர் பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சிக்கு வந்து பாருங்க. இப்போ நான் ஏ வந்து ஒரு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல. கரெக்டா? இப்போ நான் பிக்கும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணல. கரெக்டா? இது என்ன ஆகுது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இது மித்த ஸ்டெப்ஸ்லாம் நார்மல் தானே. பிரிண்ட் சி, அது இதே மாதிரி பிரிண்ட் ஏ பிளஸ் பி அப்படின்னு கொடுக்கலாம். பட் நான் ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ வந்து நீங்களே டைப் பண்ணுற மாதிரி கிடைக்கும். பாருங்க, என்டர் ஏன்னு காட்டுதா? இப்போ நான் 2 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா சாரி நான் கொடுக்காம 2 டைம் என்டர் பண்ணிட்டேன். இன்னொரு டைம் ரன் என்டர் ஏன்னு காட்டு. இப்போ நான் 3 தரேன். என்டர் பின்னு காட்டு 4 தரேன். நெக்ஸ்ட் பாருங்க 7 வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட்ஸ். இல்லை, இப்போ நான் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள்ல நான் இன்டீஜர் வந்து இன்புட்டா கொடுக்க போறேன். இப்ப ஒன்றும் இல்லை, என்டர் ஏங்கிறதுக்கு நான் இந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிறத கொடுத்தாதான் இது மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இந்த கொட்டேஷனே நான் தரேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையும் கிடையாது.
இப்ப இது எப்படி காட்டும்னா, அதாவது அந்த வேர்டிங்ஸ் மட்டும் குடுக்கல கரெக்ட்டா? இது எப்படி காட்டும்னா, இப்படியே காட்டும். இப்ப இதுல நான் 3 குடுத்து, என்டர் குடுத்து காட்டிடுவேன். இப்படி காட்டும். இப்ப நான் 4 குடுத்து, என்டர் குடுத்து 5 குடுத்தேன்னா, எனக்கு ஆன்சர் 9ன்னு காட்டும். அதாவது இந்த என்டர் ஏ அப்படிங்கிறத நான் குடுக்கல. சும்மா ஒரு லைன் மட்டும் பிளிங்க் ஆகும். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான். இப்ப நீங்க 4 குடுக்குறீங்க, என்டர் குடுத்து 10 தரீங்க. சரி 106 தரேன் அப்படின்னா, 110ன்னு செலக்ட் ஆகுதா? ஸோ இந்த மாரி ஒரு வேர்டிங்ஸ் வந்து வராது. இப்ப நீங்க இதுவே ஒரு கொட்டேஷன்க்குள்ள ஏ ஈக்குவல் டூ இல்லைன்னா ஏ அப்படின்னு குடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் வந்து அங்க கேட்கும். ஸோ இதுதான் அதோட டிஃபரன்ஸ். இதோட டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 குடுத்து பிக்கு 1 தரேன் அப்படின்னா 3ன்னு காட்டும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே இதுல நீங்க மைனஸும் பண்ணலாம். பாருங்க ஏக்கு 3 தரேன், பிக்கு 5 தரேன், -2 கிடைக்கணும். இது டிவைட் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். ஏ வந்து 2 தரேன், பி வந்து 5 தரேன்னா என்ன ஆகணும்? 10 பிரிண்ட் ஆகணும். இது நான் டிவைடும் குடுத்தேன்னா, டிவைட் பாருங்க நான் சாரி மேல போயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். டிவைட் பாருங்க 2 குடுத்தேன்னா, 2 குடுக்குறேன், பிக்கு வந்து 6 தரேன் அப்படின்னா இங்க வரும். 0.3ல வந்துருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டெப்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி தானே புரிஞ்சுதா நான் சொல்றது? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் எல்ஸ் எல்ஸ் அப்படி முதல்ல நம்ம இஃப் எல்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை. நான் வந்து ஏக்கு வந்து ஒரு இன்புட்டை கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இன்புட் வந்து கொடுக்கல. சரி ஃபர்ஸ்ட் கொடுக்குமே. ஏ இஸ் ஈக்குவல் டு 5, பி இஸ் ஈக்குவல் டு 2. இஃப் இங்கே கொடுத்துக்கலாம். இஃப் இஃப் கிட்ட நம்ம ஒரு கண்டிஷன் கண்டிப்பா கொடுக்கணும். இஃப் ஏ less than b, print a is greater. ஓகே, எல்ஸ் கொடுக்கலாம். புரியுதா? இப்ப நான் ஏ இஸ் கிரேட்டர்ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, இல்லைன்னா இது பிரிண்ட் ஆகாது. பி எல்ஸ் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். இங்க வந்து எல்ஸ்ல என்ன போடலாம்? பி இஸ் கிரேட்டர் போட்டுக்கலாம். ஓகே, பி இஸ் கிரேட்டர். சாரி இதை நான் வந்து இந்த சிம்பிள் வந்து இப்படி கொடுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க. இப்ப ரன் ஆகுதா? எஸ் ரைட். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நான் வந்து ஏக்கு 5 கொடுத்துருக்கேன், பிக்கு வந்து 2 கொடுத்துருக்கேன். இங்க வந்து நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இஃப் கண்டிஷன் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன். ஒரு வேலை இருந்தால் அப்படின்னு நம்ம பேசுவேன். அந்த மாதிரி இஃப் கொடுத்து ஒரு கண்டிஷன் தரணும். அந்த கண்டிஷனுக்கு ஒரு ரூல் இருக்கு. பிராக்கெட்குள்ள தான் தரணும். ஏ கிரேட்டர் தென் பி. ஓகே, அந்த கண்டிஷன் கொடுத்து முடிச்ச உடனே எப்பயுமே செமிகாலன் காலன் இப்போ இஃப் பிராக்கெட்ல கண்டிஷன் காலன் அது வந்து ப்ரொசீஜரே அப்படிதான். இப்ப இது இருந்தா என்ன ஆகும், என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது நீங்க நெக்ஸ்ட் லைன் இன்டக்ஷன் விட்டு நீங்க வந்து பிரிண்ட் என்ன ஆகணும் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நான் ஏ இஸ் கிரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க ஏன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா ஏ இஸ் லார்ஜ், கிரேட்டர் எப்படி வேணா தரலாம். ஓகே, உங்களோட விருப்பம் தான். நெக்ஸ்ட் எல்ஸ்
எல்ஸ் கொடுத்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலை இந்த கண்டிஷன் இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போகும்? எல்ஸ் கிட்ட போகும். அப்போ எல்ஸ்ல இருக்க கண்டிஷன் வந்து பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? இப்போ ஏ பெருசா பி பெருசா? ஏ தானே பெருசு. இப்போ இந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு பிரிண்ட் அந்த ஏ இஸ் கிரேட்டர் அப்படிங்கிற வேர்டிங்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா பாருங்க, கிரேட்டர். இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் இதையவே 10ஆ மாத்திட்டு 9ஆ மாத்திக்கிறேன் ஏவ. பிய வந்து 15ஆ மாத்திக்கிறேன். இப்ப பாருங்க பி தானே பெருசு. இப்ப இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். எல்ஸ் கண்டிஷன் அதாவது இஃப் கண்டிஷன்ல என்ன குடுத்துருக்கேன்னா, ஏ தான் பெருசுன்னு குடுத்துருக்கேன். ஆனா இல்ல. இல்லாத பட்சத்துல அது ஃபெயில் ஆயிட்டு எல்ஸ் கிட்ட வந்து பி இஸ் கிரேட்டர் அப்படிங்கிறத கன்டென்ட் வந்து அங்க பிரிண்ட் ஆகும். பாருங்க. பி இஸ் கிரேட்டர் வந்துருச்சா? அ இப்ப இதே மாரி தான். இப்ப இந்த நம்பர் வந்து இப்ப நானா குடுக்க போறதில்ல. யூசர் கிட்ட கெட் பண்ண போறேன். நான் வந்து ஒரு இன்டிஜர் வாங்க போறேன். இன்ட்டு இன்புட் அ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக என்டர் ஏ அப்படின்னு போட்டுக்கிறேன். புரிஞ்சுதா? அடுத்து இதையும் கட் பண்ணிட்டு இன்ட்டு இன்புட் என்டர் பி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்க, நீங்க நீங்க என்ன குடுக்குறீங்களோ அதான் அங்க பிரிண்ட் ஆகும். இப்ப ஏ என்னன்னு கேக்குதா? நான் ஏ கூறுனேன் நம்மளுக்கு தெரியாததா நான் நெறைய வேல்யூ குடுத்துருக்கேன். அதே மாரி பிக்கும் நெறைய வேல்யூ குடுக்குறேன். பி எது பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, பி இஸ் கிரேட்டர். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப இந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா, இஃப்ல வந்து ஃபெயில் ஆயிட்டு எல்ஸ்ல போயிட்டு பிரிண்ட் ஆகுது. ஓகே. இப்ப இதுதான் பெருசு. இப்ப நான் இன்னொரு டைம் ரன் குடுத்து இன்னொரு டைம் இன்புட் குடுக்குறேன். ஏல வந்து நெறைய தரேன். பில வந்து கொஞ்சம் கம்மியாவே தரேன். இப்ப நீங்க என்டர் குடுத்து பாருங்க. ஏ இஸ் கிரேட்டர் கரெக்ட்டா? இப்ப இது மாரி பிரிண்ட் ஆகுதா? இப்ப இந்த இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கண்டிஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. இப்ப நான் இன்ட் எதுக்கு போடுறேன்? இப்ப ஏ இஸ் ஈக்குவல் டூ இன்ட்டு இன்புட் போடுறேனா இப்படி? ஆ இப்ப இது வந்து நம்ம ஏன் போடுறோம்? இந்த இன்ட் வந்து இன்டிஜர் நம்பர்ஸுக்கு ஓகே. மித்ததுக்கு நீங்க ஏன் போடுறீங்க? அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே. இப்ப வந்து பிரதீப் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அதாவது பிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், ஆர்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், ஏங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், டிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், இ அப்படிங்கிறது 2 ஸ்ட்ரிங், பிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரிங் வந்து என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க. ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்க தான் நம்ம வந்து ஷார்ட்டா எஸ்டிஆர்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொட்டேஷனுக்குள்ள எழுதிக்கலாம். பிரதீப். ஓகே. பிரிண்ட் எஸ்டிஆர் இது வந்து என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ம். இது வந்து என்ன கான்செப்ட்னா, சும்மா நார்மலான கான்செப்ட் தான். முதல்ல வந்து இங்க ஏ வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா? இப்ப வந்து இங்க எஸ்டிஆர் வச்சு யூஸ் பண்றேன். இப்ப இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்ன்னா ஒவ்வொரு வேர்டிங்ஸும் நம்ம ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவோம். அதாவது கேரக்டர்ஸ். ஏபிசிலாம் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இப்ப பாருங்க. ஏ இஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிங் இன்புட். ஓகே. நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டூ நான் ஏக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வாங்கிக்கிறேன். ஆ நெக்ஸ்ட் பிக்கு வந்துட்டு அதே மாரி ஒரு ஸ்ட்ரிங் கெட் பண்ணிக்கிறேன்.
சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஓகே. இப்போ பிரிண்ட் சி அதாவது நம்பர்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து இன்டீஜர், இது வந்து ஸ்ட்ரிங். இப்ப பாருங்க. நான் ஒண்ணுமே தரல. அதனால அது அப்படி காட்டுது. ஓகேவா? இங்க வந்து பிரதீப் அப்படின்னு கொடுக்குறேன். அது கீழே குமார் அப்படின்னு தரேன். நீங்க ஆட் பண்ணி பிரதீப் குமார் அப்படின்னு வந்துடும். ஓகே. இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது வந்து கண்டுபிடிக்க முடியல கரெக்டா. ஃபோன்ல பார்க்கறதுக்கு கண்டுபிடிக்க முடியல. அதனால என்டர் ஏனே தரேன். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி என்டர் பி. ஓகே. இப்ப நீங்க போடும்போது ரன் கொடுத்து பாருங்க. என்டர் ஏன்னு கொடுக்கும். இப்ப நான் பிரதீப் அப்படின்னு கொடுத்தேன்னா, கீழே குமார் அப்படின்னு கொடுத்தேன்னா, பிரதீப் குமார் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இங்க ஏன் வந்து அந்த பி கிட்ட வரலன்னா, நான் இங்க இது தரல. அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ இது என்ன நேம்ஸ் வேணாலும் நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை. ரெண்டு ஸ்ட்ரிங்கை நீங்கள் கம்பைன் பண்ணலாம். 2 பேராகிராஃப் கூட நீங்கள் கம்பைன் பண்ணலாம் கோடிங் மூலயமா. அது ஒன்றும் கணக்கு கிடையாது. இப்போ நீங்கள் ஏ அப்படிங்கிற வேல்யூவில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்ணுறீங்க. பி அப்படிங்கிற வேல்யூலையும் ஒரு ஸ்ட்ரிங் வந்து கெட் பண்ணுறீங்க. சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பிங்கிறது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. பிரிண்டில் சியை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் என்ன வந்து சியாக இருக்கோ அது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ இவ்வளோதான் கான்செப்ட். இதே வந்து நீங்கள் ஏல பியில் நீங்களே அசைன் பண்ணலாம். நல்லா ராஜேஷ். அது மாதிரி நீங்களே அசைன் பண்ணிட்டு கூட ரெண்டு நேம்ஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட் தான். இப்போ நான் உங்களுக்கு அதில் ஒரு சொல்லி கொடுத்துட்டு முடிச்சுக்கலாம். வெல்கம். சாரி, ஏல தான் வெல்கம். வெல்கம் பைத்தான் போடுறேன். இப்ப இது மாதிரி வேர்டிங்ஸ் வந்து இப்ப நீங்க யூசர் கிட்ட கெட் பண்ணும்போது நான் பிரதீப் அப்படிங்கிறது ஒரு வேர்டு தான் போடுறேன். கொட்டேஷனும் தரல. ஆனா நீங்க வந்து இது மாதிரி கொடுக்கும்போது கன்ஃபார்மா கொட்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். இல்லைன்னா பிரிண்ட் ஆகாது. ஸோ கொட்டேஷன் வேணும். நெக்ஸ்ட் பைத்தான் கிட்டையும் கொட்டேஷன். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ். கஷ்டப்பட்டு கற்றுக்க தேவை கிடையாது. போக போக கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். இன்னைக்கு சொல்லிக்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஓகே. ஸோ வெல்கம் பைத்தான் பிரிண்ட் ஆயிருக்கா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் பைத்தான் அப்படிங்கிறதுல சென்டர்ல ஸ்பேஸே வரல. ஆனா பிரதீப் குமார்னு கொடுத்து சென்டர்ல ஸ்பேஸ் வந்திருக்கு. இது ஏன்னா சில இன்டர்பிரட்டர் ப்ராப்ளம் இருக்கும் ஒவ்வொரு சிஸ்டம்லையும். இப்போ ஒவ்வொரு சிஸ்டம்ல வந்து நீங்க கொடுக்காம இப்போ நீங்க ஸ்பேஸே தள்ளினாவும் ஸ்பேஸ் வரும். இன்னும் ஒரு இதாக கொடுத்தா வராது. ஸோ அது மாதிரி இருக்க பட்சத்தில் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ பாருங்க. நான் ரொம்ப 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 பேசிக்லேருந்தே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.